சார் படிக்க ஆர்வமாக தான் சார் உட்காடுறேன். ஆனால் படிச்சுட்டு இருக்கும்போது என் கான்சென்ட்ரேஷன்லாம் போயிடுது. இதுக்கு என்ன சார் பண்ணுறது? கவலைப்படாதீங்க, இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, நிறைய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. படிக்கிறதுக்கு ஆர்வமாக தான் உட்காருவாங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும். மொபைல் ஃபோன் ஞாபகம் வரும், அவங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் வரும், ஆனால் படிப்போட ஞாபகம் மட்டும் வராது. சரியா? ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சூப்பர் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும், சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் கல்யாண்குமார். நான் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து பேசுகிறேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை உங்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் வச்சுருங்க. சரிங்களா? அதே மாதிரி டிவி சவுண்டு, ஆடியோ சிஸ்டத்தோட சவுண்டெல்லாம் உங்களை ரீச் பண்ணாத இடத்துல ஒரு சைலண்ட்டான பிளேஸில் உட்காந்து படிங்க. ஏன்னா உங்களால் கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடிஞ்சுன்னா உங்களால் வேகமாகவும் படிக்க முடியும். சரிங்களா? இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 மினிட்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் பாருங்கள். சரியா? அதாவது நான் 3 மணி நேரம் படிக்க போகிறேன், 5 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணாமல் ஜஸ்ட் 25 மினிட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. உடனே மொபைல் ஃபோனை தொட்டுறாதீங்க. ஏன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் ஃபோனை திருப்பி வைக்க முடியாது. ஒரு மியூசிக் கேளுங்க, இல்லை அமைதியாக உட்காருங்க. சரிங்களா? அந்த 5 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 25 நிமிஷம் படிங்க. இந்த மாதிரி பிரேக் விட்டு படிக்கும்போது உங்களால் நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். சரிங்களா? மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோலை செட் பண்ணிட்டு படிங்க. நான் என்ன படிக்க போகிறேன், இன்றைக்கி வந்து 5th லெசனில் 2 மார்க்கு முடிக்க போகிறேன், இல்லை எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கக்கூடிய சம்ஸ் ஃபுல்லாக நான் போட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான கிளியரான ஒரு கோலை செட் பண்ணிட்டு படிங்க. அந்த படிக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும், கான்சன்ட்ரேஷனோட படிக்கவும் முடியும். சரிங்களா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கணும். நன்றி, வணக்கம், பாய்.